ஆரம்பத்துல யூதாசு ஊழியத்துக்கு வரும்போது எப்படி வந்தான்? ஒரு படித்தவனாக இருந்து ஆண்டவருடைய இயேசுடைய அற்புதங்களை கண்டு அவர் பின்னால போய் அவருடைய பணியை செய்யணும், அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லித்தான் அந்த யூதாசு இயேசுகிட்ட வந்தான். இயேசுகிட்ட வந்து கொஞ்ச நாள் ஊழியமும் பண்ணான்ல, பண்ணானா. ஆனா அந்த ஊழியர்களுடைய வரலாறை தான் இப்போ நம்ம படிச்சுக்கணும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அந்த 12 சீசர்லேயே யூதாசு நல்லவனாக இருக்கான் இல்லையா? எப்படி கேட்க சொன்னீங்க? யூதாசு நல்லவனா கெட்டவனா? கெட்டவன்றீங்க இல்லையா? எனக்கு காட்டி கொடுத்ததுனால கெட்டவன்றீங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவே அவனை நல்லவனு தான் பார்த்து அழைச்சிருக்காரு. அவங்க கையில தான் பணப்பை கொடுத்துருக்காரு. அந்த 12 சீசர்ல ரொம்ப ஒழுக்கமானவன், ரொம்ப சிக்கனமானவன், ரொம்ப நல்லவன் யூதாசா இருந்திருக்கான். அதனாலதான் 12 பேர்த்துல அந்த சீசன் கையில அந்த பணம் முடிப்பை கொடுத்துருக்காங்க. யாராச்சும் காணிக்கை கொடுத்தா அந்த காணிக்கை யாருக்கு இருந்திருக்கு? யூதாசு கையில் தான் இருக்கு. அந்த யூதாசு இயேசுவுக்கே ஒரு டீ குடிக்கணும், ஒரு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? அந்த யூதாசுகிட்ட தான் கேட்கணும். அந்த அளவுக்கு அந்த யூதாசு ரொம்ப நல்லவனா இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்லவன் இப்ப இயேசுவை காட்டி கொடுத்து அது 4 தொங்கி செத்தான் என்று எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அவன் அந்த 30 வெள்ளிக்காசுகளை வாங்கும் போது என்ன நினைச்சிருப்பான்றீங்க? அல்லேலூயா. அவன் என்ன நினைச்சிருப்பான்? நம்ம செத்து போகும்டா வாங்கியிருப்பான்? இல்லை. இந்த 30 வெள்ளிக்காசுகளை கிடைச்சிச்சுன்னா அந்த 30 வெள்ளிக்காசு என்பது அந்த காலத்துல 30 லட்சமா கூட இருந்திருக்கலாம், அல்லது 30 கோடியா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா வெள்ளி பணத்துக்கு அந்த காலத்துல அவ்வளவு மதிப்பு. அப்ப இந்த 30 வெள்ளிக்காசை வாங்கின சொல்லுக்கு என்ன நினைச்சிருப்பான்? இனி நம்மளுக்கு கவலையே கிடையாது, இனி கஷ்டமே கிடையாது, நீ ஆறு கட்டியும் போய் அடிமையா இருக்க வேண்டியது கிடையாது, நம்ம கடினமா உழைக்க வேண்டியதும் கிடையாது, நம்ம சந்தோஷமா வாழலாம், நம்மளுக்கு எந்த குறையும் கிடையாதுன்னு சொல்லித்தான் அந்த 30 வெள்ளிக்காசுகளை கை நீட்டு வந்து